திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் ஃபேஸ்புக் லைவ்ல இப்போ பேசிட்டு இருக்காரு. அந்த காட்சிகளை நாம பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே திணித்து விடக்கூடாது. மறு தேர்தல் உடனடியாக வந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு ஆதரவளிப்பது அவசியமானது என்பதை உணர்ந்து காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளாகிய நாம் அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். இது தவிர்க்க முடியாததுதான். இந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இதில் வருத்தப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எதுவும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருந்தோம். இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக, பாஜக இடம்பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே நாம் ஒரு இலக்காக வைத்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். தீவிரமாக அவர்களை எதிர்த்து களமாடினோம். நாம் எதிர்பார்த்ததைப் போல அதிமுக, பாஜக கூட்டணி வீழ்த்தப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு இடத்தில்தான் வெற்றி பெற்றது. அவர்கள் இங்கே பெரிய அளவில் அரசியல் செய்ய விரும்பினார்கள், காலூன்ற விரும்பினார்கள். அவர்கள் முன்வைத்த சதி முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு விட்டன. அந்த வகையிலே நாம் மேற்கொண்ட முயற்சி வெற்றிதான். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. தேர்தலுக்கு முன்பே இதை நாம் கணித்தோம். இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களின் வாக்குகளையும் பெருமளவில் தவேக பிரிக்கும். அதுதான் அவர்களின் ஒரே குறியாக இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்களை பெற வாய்ப்பில்லை. குறைந்த இடங்களில் ஆட்சியை கைப்பற்றுகிற வாய்ப்பை இழக்கும் என்ற ஒரு யூகம் நமக்கு இருந்தது. அதாவது திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காது, ஆனால் தனிப்பெரும் கட்சியாக அது வெற்றி பெறும் என்று நான் யூகம் செய்துதான் நானும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், தமிழ்நாடு அரசியலில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று எண்ணி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தேன். தேர்தலுக்கு பின்பு தவேக பெறுகிற வாக்கு சதவீதத்தை வைத்து அரசியல் சூழல் வெகுவாக மாறும், அணி சேர்க்கைகளும் மாறும்
என்று தேர்தலுக்கு முன்பே நான் கூறியதை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்திருக்கக்கூடும். ஆனால் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக மாறிவிட்டது. தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு குறைந்தபட்ச இடங்கள் இல்லாத நிலையில் தடுமாறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்களை பெற்று இன்னும் கூடுதலாக சில இடங்கள் தேவைப்படுகின்றன என்கிற நெருக்கடிக்கு அது தள்ளப்பட்டு விட்டது. ஆக இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், வேக வேகமாக தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவை எடுத்து அவர்களோடு கைகோர்த்து விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு வேகமாக அவர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில்தான் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், அந்த முடிவை நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த முடிவின் அடிப்படையில் நாமும் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கருதி அதை வெளிப்படையாக அறிவித்தேன். இதுவும் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது என்று இடதுசாரிகள் முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை அவர்கள் 8ஆம் தேதி அறிவிக்கிறார்கள். அந்த முடிவை ஒட்டி நம்முடைய மாநில உயர்மட்ட குழு, உயர்நிலைக் குழு மாலை 6 மணிக்கு ஆன்லைன் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. 8:45 மணிக்கு தான் இரவு முடிந்தது. அன்றே ஏன் அறிவிக்கவில்லை என்று பலரும் விமர்சிக்கிறார்கள். விமர்சிக்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். எப்போதும் நம் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், நம்மை விமர்சிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள், நாம் என்ன செய்தாலும் அதற்கு தவறான உள்நோக்கம் கற்பிக்கக்கூடியவர்கள். ஆகவே அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இடதுசாரி கட்சிகள் எப்படி மாநில குழுவை கூட்டி ஒரு பொது கருத்துக்கு முடிவுக்கு வந்ததோ அதை போல நாமும் நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களுடன் கலந்து பேசித்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதை இடதுசாரி கட்சிகளுக்கு ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். எனவே 8ஆம் தேதி 4 மணிக்கு அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் 4 மணிக்கே நாம் அறிவிக்க வேண்டும் என்று அதற்கு பொருள் இல்லை, அல்லது 5 மணிக்கே அறிவிக்க வேண்டும் என்றும் பொருள் இல்லை. அந்த முடிவை நம்முடைய உயர்நிலைக் குழுவிலே வைத்து விவாதிப்பது, அதற்கு நமக்கு கால அவகாசம் தேவை. அதை இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுக்கு நாம் சொல்லிவிட்டோம். அவர்களும் புரிந்து கொண்டார்கள், அதற்கு இசைவும் தந்தார்கள். நீங்கள் சுதந்திரமாக உங்கள் கட்சி உயர்நிலைக் குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே 8ஆம் தேதி இரவு 8:45 மணிக்குத்தான் அந்த கூட்டம் நிறைவு பெற்றது. அப்போது அறிவிக்க இயலவில்லை. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.